வளர்சிதை மாற்ற விளைவுகளை பாதிக்கும் காரணிகள் பல. வயது, நோய் எதிர்ப்பு நிலை, ஊட்டச்சத்து குறைபாடு, தொற்று, நீரிழிவு மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற காரணிகள் இதில் அடங்கும். மேலும் வளர்சிதை மாற்ற நோய்கள், சில மருந்துகள், கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரபி மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளும் வளர்சிதை மாற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். காயம் ஆற்றல் பயன்பாட்டை பாதிப்பதால் பழுதுபார்ப்பு செயல்முறையை மேம்படுத்த ஊட்டச்சத்து மற்றும் ஹார்மோன் தலையீடுகள் தேவைப்படுகின்றன. வளர்சிதை மாற்ற விளைவுகளை பாதிக்கும் காரணிகள். தனிநபர் காரணிகள். வயதாக ஆக காயம் ஆறுதல் மெதுவாகிறது. நோய் எதிர்ப்பு நிலை, நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருந்தால் காயம் ஆறுதல் பாதிக்கப்படும். ஊட்டச்சத்து குறைபாடு, போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் இருப்பது வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கும். நோய்கள், நீரிழிவு, வளர்சிதை மாற்ற நோய்கள் மற்றும் கல்லீரல் செயலிழப்பு போன்ற நோய்கள் காயம் ஆறுதலை பாதிக்கும். மருந்துகள், சில மருந்துகள் காயம் குணமடைவதை தாமதப்படுத்தலாம். புகைப்பிடித்தல் காயத்தை ஆற்றும் செயல்முறையை எதிர்மறையாக பாதிக்கும். சிகிச்சை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள். கதிர்வீச்சு மற்றும் கீமோதெரபி, இந்த சிகிச்சைகள் காயத்தின் வளர்சிதை மாற்ற விளைவுகளை பாதிக்கலாம். சுற்றுச்சூழல் காரணிகள், வெப்பம், ஈரப்பதம் மற்றும் மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கலாம். உராய்வு காயம் ஆறுதல் செயல்முறையை தாமதப்படுத்தும். உடலியல் காரணிகள். தொற்று ஏற்பட்டால் உடலின் வளர்சிதை மாற்ற பதில் மாற்றமடையும். ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஊடுருவல், காயத்திற்கு போதுமான ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் இல்லாதது வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கும். இந்த காரணிகளை கருத்தில் கொண்டு வளர்சிதை மாற்றங்களை தணிக்கவும் அனபோலிசத்தை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து மற்றும் ஹார்மோன் தலையீடுகள் தேவைப்படும்.